புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் எக்ஸ்-எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் காவல்துறை துணைத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் புதுச்சேரி மாநில சட்ட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக உங்களுடைய நீண்ட அறிக்கையை கண்டேன். முதற்கண் புதுச்சேரி மாநில மக்கள் மீது அக்கறை வைத்துள்ள தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பாராட்டுகிறோம். இருப்பினும் அந்த அறிக்கையில் சுற்றுலா பயணிகளுக்கும் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களாகிய மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உங்களுடைய உறுதிமொழி ஏற்புடையதாக இல்லை. ஏனெனில் தற்போது நிலவும் பிரச்சனையால் புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து தங்களுடைய உடைமைகளுக்கும் உயிருக்கும் சுற்றுலா பயணிகளால் அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளது. தங்களின் அறிக்கை மூட்டை பூச்சிக்கு பயந்து வீடை கொளுத்தும் கதையாக உள்ளது. தங்களுடைய காவல்துறை அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்டு சட்டத்தை மீறும் சிலவற்றை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கிறோம். வார நாட்களில் திங்கள் முதல் வியாழன் வரை போக்குவரத்து காவலர்களுக்கும் சட்ட ஒழுங்கு காவலர்களுக்கும் புதுச்சேரி நகர பகுதியில் மூலை முடுக்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்களின் வாகனங்களை சோதனை செய்கின்றனர். இது தவறில்லை, சட்டப்படி சரிதான். ஆனால் வார இறுதி நாட்களில் வெள்ளி முதல் ஞாயிறு வரை சுற்றுலா பயணிகளின் நலம் காக்க முதலமைச்சரின் அறிவிப்பினால் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் சோதனை செய்யப்படுவதில்லை. இந்திய மோட்டார் வாகன சட்டப்படி ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடும் பட்சத்தில் அந்த வாகனத்தின் நம்பர் பிளேட் மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும். புதுச்சேரியில் சுமார் 2000 இருசக்கர வாகனங்களை சுற்றுலா பயணிகள் வார இறுதி நாட்களில் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துகின்றனர். இவை தனிமனித சொந்த வாகன வெள்ளை நம்பர் பிளேட்டுகளுடன் உள்ளது. வெள்ளை நம்பர் பிளேட் உடைய வாகனத்தை வாடகைக்கு விடுவதோ அல்லது வாடகைக்கு எடுப்பதோ சட்ட விதிமீறல் இல்லையா? இது போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து காவலர்களுக்கும் சட்ட ஒழுங்கு காவலர்களுக்கும் கண்களில் படவில்லையா? இந்த 2000 இருசக்கர வாகனத்தால் அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வருவாய் இழப்பு சட்ட விரோதம் இல்லையா? கையுண்டு பெற்றுக்கொண்டு இதனை கண்டும் காணாமல் இருக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் செயல் சட்டமீறல் இல்லையா? இவை அனைத்தையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் காவல்துறையின் கடமையா? புதுச்சேரி கலால் சட்டப்படி சில்லறை மதுபான கடைகள் இரவு 11 மணிக்கும் ரெஸ்டோ பார்கள் இரவு 12 மணிக்கும் மூடப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான ரெஸ்டோ பார்கள் இரவு 3 மணி வரை திறந்துள்ளது. அங்கே அளவுக்கு அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பி புதுச்சேரி மாநில மக்களின் நிம்மதியை சீர்குலைக்கின்றனர். சட்டத்தை மீறி செயல்படும் இந்த ரெஸ்டோ பார்களின் உரிமையாளர், மேலாளர், அங்கே பணிபுரியும் ஊழியர்கள், அந்த இடத்தின் உரிமையாளர் மீது இதுவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இதுபோல் இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. தங்களால் நியமிக்கப்பட்ட 300 காவலர்கள் கண்களில் இவர்கள் ஏன் தெரியவில்லை? புதுச்சேரி மாநில மக்களின் வரிப்பணத்தில்தான் நம் அனைவரும் சம்பளம் பெறுகிறோம். எனவே நமக்கு பாஸ் புதுச்சேரி மாநில மக்களே தவிர்த்து ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் கிடையாது. இனி வரும் காலங்களில் தங்களுடைய சிந்தனையும் செயலும் புதுச்சேரி மாநில மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம் என அதில் தெரிவித்துள்ளார்.